நம்ம இன்னைக்கு சிவகாசி போயிட்டு இருக்கோம். எப்படி போறோம் ஒரு என்னப்பா வண்டி ஆனாதுல ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக முதல்ல தாண்டி திருப்பரங்குன்றம் போயிட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். as you can see, அது வந்து திருப்பரங்குன்றம் மலை, அங்கே தான் முருகர் கோயில் இருக்கு. You can see that I am riding bullet today. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? நம்ம இன்னைக்கு சிவகாசி போயிட்டு இருக்கோம். நீங்க புல்லட்ல இந்த வண்டி ராயல் என்ஃபீல்ட் வண்டியில இந்த வண்டியில நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் வந்து வைப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட். இது பழைய மாடல்னால வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வர ராயல் என்ஃபீல்டு எல்லா பைக்ஸும் வந்து வைப்ரேஷன் குறைச்சிருக்காங்க. அண்ட் இந்த சவுண்டு வந்து ஆஃப்டர் எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான். ஸோ வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க எல்லாம்னா வந்து வண்டியை வாங்கிட்டு எக்ஸாஸ்ட் பைப் வந்து மாற்றுறதோ அதை ஆல்டர் பண்ணுறதோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணால் வந்து சவுண்டு லைட்டாக போகும். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பர்ஃபார்மன்ஸில் வந்து டிப் ஆகலாம். இந்த வண்டி என்ன இந்த வண்டியை வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசக்கூடாது. இந்த வண்டியில் ஆஃப் ரோட் நல்லா பண்ணலாம். வைப்ரேஷன் தான் நல்லா தெரியுது. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் யூஸ்வலாக ஓட்டுற பைக்கோட இது வந்து ஐ கேன் சே திஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். நம்ம இப்போ போகிறது சிவகாசி. அது வந்து ஒரு வறண்ட பூமி. சிவகாசியில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை சூஸ் பண்ண காரணமே வந்து அது வறண்ட பூமி, மழை ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயில் தான் நல்லா அடிக்கும். அண்ட் தட் கிளைமேட் தான் வந்து பட்டாசுக்கு கரெக்டான கிளைமேட்டு. அதனால ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அங்கே தான் செய்வோம். ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், பேப்பர் ரிலேட்டடாக இருக்கட்டும், அண்ட் மேக்ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து சிவகாசியில் தான் செய்வாங்க. இந்த கண்ணாடி என்ன பிரச்சனை பண்ணுங்க, நியூஸாக இருக்கு பார்க்கல. அந்த வண்டி சவுண்ட் ஓகே, பட் அது ஒரு பேட்டர்னாக வருது. தெரியுதா இல்லை உங்களுக்கு? இல்லை என்னென்ன ஒரு புல்லட் போச்சுல, ஐ மீன் கிளாசிக் போச்சுல, அதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டர்னாக இருக்கு. என்ன பண்ணிட்டு வரோம் அந்த வண்டியில்? எப்படி போகிறோம் ஒரு என்ஹெச்சில் சைட் டைம்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, இந்த வார்னிங்கும் இல்லை, டக்குன்னு வந்து திரும்புறது, இதெல்லாம் பண்ணாதான் பிரச்சனை. வணக்கம்டா மாப்பிள்ள. ஓ டச்சு இது போயிடுச்சு. என்னப்பா வண்டி ஆனாதுல ஆஃப் தான் பண்ணேன். வண்டி உனக்கு முன்னாடி தானே ஆஃப் பண்ணேன். ஓகே ஓகே, வா ஆன் பண்ணேன், பயந்துட்டேன் நான். இப்போ அடிக்குது, வா.
வெக்க தெரியுது. கிளம்பும் போது வெக்க தெரியல, சிவகாசி கிட்ட வர வர வெக்க தெரியுது. அது வறண்ட பூமின்னு ப்ரூஃப் பண்ணுது. இனிமே ரோடு கொஞ்சம் ஷேடியா இருக்கும், சுத்தி மரமா இருக்கும். நான் கடைசியா வந்தப்ப ஃபுல்லா மரமா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, போனாதான் தெரியும். பார்ப்போம். ஷேடியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. பார்ப்போம். ஸ்ட்ரீட் கன்னியாகுமரி, ரைட் சிவகாசி, இந்த விருதுகள். எப்போவுமே இந்த சைடு வந்தா இந்த கடையில் உட்காந்து டீ குடிப்போம். இந்த கடையில் அது ஒரு ஜாலி காலங்கள். அது இப்போ இல்லை, இந்த இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா புளி மரமா இருக்கும் சுற்றி. ஃபுல்லா ஜாலியா ரோட்ல போகலாம். இந்த ரோட்ல ஏன் எனக்கும் இந்த ரோட்ல பங்கு இருக்குயா. அதுவும் வந்தா எப்படி? சென்னையில வண்டி ஓட்டிக்கிட்டு இங்க ஓட்டினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க டிராஃபிக்கு, ஆள் வரும், ஊருக்குள்ள வண்டி வரும், அதெல்லாம் இந்த நிமிஷம் நம்ம வாட்டி போகணும். இங்க நல்லா அகலமா ரோடு, டிராஃபிக் கம்மி, சுற்றி முற்றி பச்சை பசேர்ல இருக்கும். இந்த ரோடு வந்து எனக்கு அத்துப்படி. நான் வந்து ஒரு 4 வருஷம் இந்த ரோட்ல நான் ஓட்டிட்டு வந்து டெய்லி. அதனால இந்த ரோட்ல வந்து இப்ப தெரியல, இங்க வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா வந்து எந்த ஏரியால, எந்த ரோட்ல, எந்த இடத்துல புலி இருக்கும், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், எந்த இடத்துல வெளில போனா கரெக்டா இருக்கும், பை ஹார்ட்ல இருக்கும் எனக்கு எல்லாமே. கண்ணா மூடி நான் ஓட்டுறேன், அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்காண்டி கண்ணை மூடி ஓட்டுவோம். மெட்டஃபாரிக்கலி, நாட் லிட்ரலி. ஏன்னா என் காலேஜ் இந்த ரூட்ல தான் இருக்கு. இனிமேல் தான் வரும். சுரவி பெட்ரோல் காலி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. I think so. உங்க வண்டி போனோம்.